இதனால இவங்க என்ன சாதிக்க போறாங்க? இன்னும் நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கின்றது. அதை அங்க யாரும் புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? நீங்க இளைஞர்கள் வாங்க, இல்ல முதியவர்கள் வாங்க, யாரும் ஒன்னா வாங்க, அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அரசியலை நியாயமா நேர்மையா இருக்கணும்னு நினைச்சிட்டு வாங்க. ஒரு ரிலேட்டிவ்லி யங்ஸ்டர், அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ ஒரு பழைய கட்சி இல்லைன்னா புது கட்சி ஒன்று புதுசா ஒரு லெட்டர் பேட் அடிச்சு நாங்க தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அது மொழி ஒரு நாட்டை இணைக்கும், இல்லைன்னா ரிலிஜியன் ஒரு நாட்டை இணைக்கும், அதுதான் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு போடலங்க. இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ் ரெண்டுத்துக்கும் ஒரே ரிலிஜியன் தானே, ஆனா அது இணையவில்லை இல்லையா? சரிங்க, அப்ப கூட அது மொழி, அங்க அவங்க உருது, இங்க பெங்கால், அதனால அந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆந்திரால வேற மொழி, தெலுங்கானால வேற மொழியா உடச்சிக்கின்னு போயிட்டாங்கல்ல. இருந்தாலும் அந்த கருத்து சுதந்திரம்னு வரும்போது அமெரிக்க நிறுவனங்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் மெட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராகவும் கூகுளுக்கு எதிராகவும் நிறைய கேசஸ் போயிட்டு இருக்காங்க. அது பெனால்ட்டி அப்படி இப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு ஆகலை. நாங்க தாண்டா மற்றவங்க மேல கேஸ் போடுவோம், டாரிஃப் போடுவோம், நீ என்னடா எங்க மேல போட்டுனுக்கிற? சரி தப்புன்றது ரெண்டுத்திலையுமே இருக்குங்க. கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல நீங்க கண்ணாவினான்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. முக்கியமா இந்த ஃபேக் நியூஸ், மேனிபுலேட்டட் இன்ஃபர்மேஷன் உசுலா வேண்டல்னு சொல்றாங்க. பட் அது உண்மையிலேயே மேனிபுலேட்டடா இல்லையா அப்படின்றத யார் டிசைட் பண்றது? இதுதான் கேள்வி. எதுக்குடா சண்டை போடணும் உக்ரைன் அப்படின்னா, சண்டையை நிறுத்துறதுக்கு சண்டை போடணுமா? இது ஏதோ 2.0 மாடல் மாதிரி இல்லை உங்களுக்கு. அதாவது இந்த கடனை எல்லாம் கழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் கடன் வாங்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த. இளையபாரதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோபாலிட்டிக்கல் சக்கரவர்த்தி நம்ம AK 007 அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ரஷ்யன் ஏஜெண்டாவும் இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு ரீசெண்டாக. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் என்ன சார் இப்போ திடீர்னு 17 வருஷம் கழிச்சு யாரோ தரிக் ரஹ்மானாமா திடீர்னு பங்களாதேஷில் களமிறங்க போறாரு. அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர். யூனஸ்கே மிகப்பெரிய டஃப் கொடுக்குறதா சொல்லப்படுதே சார். யார் சார் இவர்? எதுக்கு இந்த மாற்றம் திடீர்னு? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த மாணவர்கள் புரட்சின்னு ஏதோ பண்ணாங்க, கவுத்தாங்க, என்ன நினச்சி பண்ணாங்களோ யூனிஸ் உக்காந்துக்கினாருங்க. இப்போ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான எதிர்கட்சியை நாங்கள் தடை செய்யவில்லை, அவங்க போட்டியிடுவதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி, அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தடை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி எதையோ ஒன்று முட்டு கொடுத்துன்னுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் யூனிஸு. அப்போது அவங்க தான் ஆளுங்கட்சி, சொல்லப்போனால் அவங்க எதிர்கட்சின்லாம் சொல்ல முடியாது. அவங்களையே நீங்கள் முடக்கி போட்டுட்டு, இது எப்படின்னா ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க காலெல்லாம் கட்டி போட்டு நான் போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட், சரி. அடுத்தது இப்போது யூனிஸ் என்ன எலெக்ஷனில் நிற்கிறாரா? அவர் வர போகிறாரா? இல்லை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? வரவங்க நம்மளுடைய பப்பட்டாக இருக்கணும், நாம் சொல்கிறத கேட்டு ஆடுறவனாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யாரோ ஒரு தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், சிங்கப்பூர்லாம் கொண்டு போனாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்னொருத்தரையும் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லாம் இந்தியா மேலே பழி போட்டாங்க. ஆனால் இப்போ அங்கே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் யூனிஸ் ஆளுங்களே அதை செஞ்சுருப்பாங்க, ஏன்னா அவங்கள அடக்க முடியாது. இது ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் மாதிரி கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏன்னா இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், இது ஒரு பூமருக்கும் மேலே பூமர். இது உக்காந்திங்க இதெல்லாம் சொன்னால், என்ன நான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்துருக்கேன், நீ இதெல்லாம் சொல்லி நிற்கிற அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கூட்டுவாங்க. ஸோ முதல் சஸ்பிஷனை யாருக்கு மோட்டிவ், யாருக்கு பெனிஃபிட் அப்படின்றது இல்லையா? அங்கே எலெக்ஷன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க, ஷேக் ஹசீனா கட்சி அங்கே இது பண்ண முடியாதுன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அதனால் அது சம்மந்தம் இல்லை. அப்போ யார் ஜெயிச்சு வந்தாலும் இவங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸியில் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது முட்டா பேயா முரட்டு பிசாசா எது வந்தாலும் ஒன்று அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதில் இந்தியாவுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. அப்போ ஹூ இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் அப்படின்னு பார்க்கும்போது உடனே சொல்லலாம் யூனிஸ் அப்படின்னு. அப்போ அவர் தான் முதல் சஸ்பெக்டாக இருக்கணும். பட் ஒரு மீடியா நரேட்டிவ் இப்படிலாம் போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்லலாம், ஜனநாயகன் விட்டார்னு சொல்லலாமா பங்களாதேஷ்க்கு? ஒரு ரிலேட்டிவ்லி யங்ஸ்டர், அதனால் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. என்ன இப்போ ஒரு பழைய கட்சி இல்லைன்னா புது கட்சி ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் பேட் அடிச்சு நாங்கள் தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அந்த மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்றது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தொடர்ந்து அந்த மைனாரிட்டி மக்கள் அப்படி தான் சொல்லணும். அப்படி சொன்னாலாவது இங்கே இருக்கவங்க யாராவது கேண்டில் எடுத்துன்னு மார்ச் போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். தொண்டு போட்டுக்கிட்டு குரல் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை, இந்துக்கள்னு சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டாங்க, மைனாரிட்டிகள் தாக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போவாது இவங்க காதில் விழுதா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு காரணம்.
அது பாகிஸ்தான் இட்ஸ் ஃபெயிலிங் ஸ்டேட் அப்படின்வாங்க, அது ஃபெயில்டு ஸ்டேட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அதுக்கு மேலே பயங்கர ஃபெயில் ஆயிடுச்சுங்க. அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இழுத்து மூட வேண்டிய நிலைமை. என்னன்னா பவர் இல்லை. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிஸ்னஸ் அப்படின்றது வாஸ்ட்லி அஃபெக்டட். அவங்க பண்ண கூத்து. அப்போது என்ன பண்ணணும்னா ஜனங்க இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. வறுமை, பசி, வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா போராட்டம் பண்ணு, எல்லாத்துக்கும் இந்தியா தான் காரணம் இப்படின்னு கை காமிச்சு விட்டுட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் மைனாரிட்டிகளை டார்கெட் பண்ணுவாங்க. அப்போது இங்கேருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு பாகிஸ்தான் சரி நம்ம நேராக சண்டை போட முடியாது, அவங்கள தூண்டி விட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இதில் டீப் ஸ்டேட்டுடைய விளையாட்டும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனால் இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? இன்னும் நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கின்றது. அதை வந்து அங்கே யாரும் புரிஞ்சுக்கின்றதா தெரியல. அதாவது எல்லாம் சொல்கிறோம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தமிழ்நாட்டில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்க்கும்போது ஐயையோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? நீங்கள் இளைஞர்கள் வாங்க, இல்லை முதியவர்கள் வாங்க, யார் ஒன்றா வாங்க, அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அரசியலை வந்து நியாயமாக நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டு வாங்க. ஒரு வெறி பிடித்த ஒரு மென்டாலிட்டியில் நாங்கள் அவங்கள தூக்குவோம், இவங்களுக்கு எதிரி, அவங்கள நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அது எந்த ஒரு அரசாங்கமும் அது வந்து ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லி அரசாங்கமாக இருக்க முடியாது. இதுதான் வந்து வரலாறு நமக்கு சொல்லுகின்ற உண்மை. அண்டு இங்கே ஜனநாயகம் அப்படின்றது வந்து பல காலங்களில் அங்கே ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கின்றது. ஷேக் ஹசீனா அவர்கள் வந்தாங்க, அப்போவே வந்து எதிர்க்கட்சியில் சொன்னாங்க இல்லை இப்படி பண்ணிட்டாங்க இப்படி ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னு. பட் அது உண்மை கிடையாது. ஆனால் அங்கே இராணுவ புரட்சி அப்படின்றதும் நடந்திருக்கு. எல்லாமே அந்த நன்றி கெட்ட பண்றீங்கன்னு அந்த மாதிரி அன்றைக்கி சொன்னா இல்லையா, அந்த மாதிரி யார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு பக்கபலமாக நின்றாங்களோ அவங்கள விட்டுட்டு இன்னைக்கு யார் உங்களை அடிமைப்படுத்தினாங்களோ, இதே பாகிஸ்தான் இராணுவம், அது பஞ்சாப் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து பங்களாதேஷில் அங்கே இருந்த பெண்களுக்கு எதிராக இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டின்ற வித்தியாசமே கிடையாது, எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடத்தியிருக்கின்றார்கள். அதனால தான் அங்கே வந்து பெரிய போராட்டமே எழுந்தது. மொழி ஒரு காரணம், அடுத்தது வந்து இவங்களெல்லாம் அவங்க மதிக்கிறது கிடையாது. அதுவும் பாகிஸ்தான், இதுவும் பாகிஸ்தான் தான் இருந்தது. இப்போது எல்லாம் சொல்லுவாங்க அது மொழி வந்து ஒரு நாட்டை இணைக்கும், இல்லைனா ரிலிஜியன் ஒரு நாட்டை இணைக்கும், அதுதான் வந்து தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு போடலங்க. இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டுத்துக்கும் ஒரே ரிலிஜியன் தானே, ஆனால் அது இணையவில்லை இல்லையா? சரிங்க, அப்போ கூட அது மொழி, அங்கே வந்து அவங்க உருது, இங்கே வந்து பெங்கால், அதனால் வந்து அந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆந்திராவில் வேற மொழி, தெலுங்கானாவில் வேற மொழியா உடச்சிக்கின்னு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து நாடு வளமையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து தனி கொடுத்தன போனோன்னு ஆசைப்பட மாட்டான். இன்றைக்கி அமெரிக்காலேருந்து யாராவது பிச்சுன்னு போனோன்னு நினைப்பாங்களா? ஆனால் நாடு வளரவில்லை அப்படின்னும் போது ஒன்று பிச்சுன்னு போனோன்னு நினைப்பாங்க, இல்லாட்டா உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு ஏதாவது கலாட்டா பண்ணணும். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற யூனுஸ் போன்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் வச்சுருந்தா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். இல்லாட்டா ஜனங்க சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஐயோ உயிருக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க, கலவரம் வெடிக்குது, ரோட்டில் கொண்டு போடுறாங்க அப்படின்னும் போது யாரும் வந்து எங்களுக்கு பசி, வேலையில்லா திண்டாட்டம்னு கேள்வியே கேட்க மாட்டான். சண்டை நடக்குது, உயிரை காப்பாற்றிக்கணும் முதல்ல, அப்புறம் தானே சோறு அப்படின்வாங்க. ஸோ இந்த தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம், பிப்ரவரிக்குள்ளே வந்து டாக்கா பகுத் தூர் ஹே. ஸோ பிப்ரவரியில் எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் நடக்குதா இல்லை வந்து கலவரத்தை காரணம் காமிச்சு அதை தள்ளி போடுறாங்களா? அப்போ இராணுவம் என்ன மாதிரி முடிவெடுக்கும்? ஏன்னா இராணுவத்தோட ப்ரெஷரில் தான் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்குது. ஒருவேளை இவங்க தள்ளி போட்டாங்க அப்படின்னா இராணுவம் வந்து ரைட்டு நீங்கள் எலெக்ஷன் நடத்துகிற போது நடத்திக்கோங்க, அது வரைக்கும் நாங்கள் வந்து உக்காந்துக்கிறோன்னு கபால்னு அவங்க யூனிஸை தூக்கி வெளில தள்ளிப்புட்டு இல்லை உள்ளே தள்ளிப்புட்டு அவங்க வந்து உக்காந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது மாதிரி நிறைய இருக்குது. எலெக்ஷன் அப்படின்றது நடந்தால் தான் நிச்சயம் விக்ரம். அப்போ பார்க்கலாம் பிப்ரவரியில். சார், அடுத்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு 5 பேருக்கு வந்து விசாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணுறாருமே, யார் எதுக்காக எப்படி? அதாவது அங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா ப்ரைவசி அப்படி இப்படின்னு சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமான நபர்கள் இவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கருத்து சுதந்திரம் அப்படின்னு. அமெரிக்காவில் வந்து ஒரு பெண்மணி ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டைமில் நினைக்கிறேன் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு விரலை காட்டினார்கள். சார், இங்கே கூட ஒரு விரல் கிருஷ்ணாரான்னு ஒருத்தருக்காரு அப்படிலாம் சொல்லாதீங்க, அது வந்து ஒரு மோசமான சமிங்கை குறியீடுன்னு வச்சுக்கலாம். கோர்ட்டுக்கு போனாங்க, பட் கோர்ட்டில் வந்து கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுங்க. அங்கே வந்து ஜனாதிபதி எதிர்த்தே இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஆமையா
அவனுக்கு உன்னை பிடிக்கல அதனால சொல்லிட்டு போனான், நீ ஒன்றா அந்த மாதிரி பண்ணிட்டு போ அப்படின்வாங்க. இந்த எக்ஸ் தளம் முன்னாடி ட்விட்டராக இருந்தது இல்லையா, இதில் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய வருது அப்படின்றது வந்து யூரோப்பியன் யூனியனுடைய குற்றச்சாட்டு. சொல்லப்போனால் அதில் ஒருத்தர் வந்து எக்ஸையே தடை பண்ணலாமே, ஒன்றுமே தப்பு இல்லை அப்படின்னு பேசினவர். அடுத்தது அவங்க சில சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அப்படின்றாங்க அமெரிக்காவில். அதாவது இந்த எக்ஸ் தளம் வந்து எலான் மஸ்க், அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். இப்போ அந்த எக்ஸ் தளத்தில் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கவங்க மேலேயும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, ஏய் நாங்கள் தாண்டா ஊரில் இருக்கவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுப்போம், குண்டு போடுவோம், இதுனா தலைகீழாக இருக்குது, நீ வந்து என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறியா அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த எலெக்ஷன் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது 2 பேர். ஒன்று வந்து டக்கர் கால்சன், ஃபாக்ஸ் நியூஸ்லேருந்து அவர் வெளில தள்ளிட்டாங்க. அடுத்தது எலான் மஸ்க். இப்போ அவர் ஒதுங்கி வந்துட்டார், ஐயோ இந்த ஆளோட போனவன் சரியான மோடு முட்டி அப்படின்னு. இருந்தாலும் அந்த கருத்து சுதந்திரம்னு வரும்போது அமெரிக்க நிறுவனங்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் மெட்டா இருக்குது இல்லையா, அதுக்கு எதிராகவும் கூகுளுக்கு எதிராகவும் நிறைய கேசஸ் போயிட்டுருக்காங்க. அது பெனால்ட்டி அப்படி இப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு ஆகலை. நாங்கள் தாண்டா மற்றவங்க மேலே கேஸ் போடுவோம், டாரிஃப் போடுவோம், நீ நாடா எங்கள் மேலே போட்டுனுக்கிற அப்படின்னு. அதனால் இந்த முக்கியமான இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான சட்டங்கள் அதை டிராஃப்ட் பண்ணுவாங்க, அது காரணமாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்த்தை நீங்கள்லாம் வரவே கூடாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்கன்னா தனி ஆவர்த்தனம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது எங்களுடைய உரிமை, கருத்து சுதந்திரம். எதுடா கருத்து சுதந்திரம்? நீங்கள் வந்து இங்கே 2 தடவை குண்டாஸ் போடுற மாதிரி அங்கே பண்ணின்னு இருக்கிறீங்க, அது பேர் கருத்து சுதந்திரமா அப்படின்னா? இங்கிலாண்டில் அது யூனியன்லேயே இல்லை, பட் ஸ்டில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வேவ் அண்ட் வேவ் ஆஃப் இமிக்ரேஷன் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னாரு. அவர் தூக்கி 18 மாதம் ஜெயிலில் போட்டாங்க. நிஜமாக நடந்த விஷயம் அது. அதே மாதிரி உர்சுலா வேண்டர்லைன் அந்த மாவை பேட்டி எடுக்கிறாங்க. கேட்கும்போது ஒரு பத்திரிகையாளர் போல இருக்கு, அவர் மூஞ்ச காமிக்கல, வாய்ஸ் மட்டும் கேட்குது. அவர் சொல்கிறாரு, அது என்ன உங்ககிட்ட பேட்டி இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால், அது நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் கொஸ்டினை நாளே கொடுத்துட்றாங்க, அன்ஸ்கிரிப்டட் இன்டர்வியூலாம் உங்களால் அட்டன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. உலகமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க பழகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். சரி, உர்சுலா வேண்டர்லைன் மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கோத்து விட்றாதீங்க. ஸோ அவங்க ஒரு இது சொன்னாங்க, இன்ஃபர்மேஷன் மேனிப்புலேஷன் அப்படின்றாங்க. இதில் வந்து நான் அமெரிக்கா செஞ்சது சரி அப்படின்னு சொல்ல மாட்டேன், யூரோப்பியன் யூனியன் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி தப்புன்றது ரெண்டுத்துலேயுமே இருக்குங்க. கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரில் நீங்கள் கண்ணாவினான்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. முக்கியமாக இந்த ஃபேக் நியூஸு, மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் உர்சுலா வேண்டர்லைன் சொல்கிறாங்க. பட் அது உண்மையிலேயே மேனிப்புலேட்டடா இல்லையா அப்படின்றத யார் டிசைட் பண்ணுறது, இதுதான் கேள்வி. இப்போது மத்திய அரசாங்கம் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதை வச்சு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அது கோர்ட்டில் போயிட்டு தடை, அது எப்படி ஓட அப்படின்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு சட்டத்தை இது பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபேக் நியூஸ் டிடெக்ஷன் யூனிட்டே வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஹேட் ஸ்பீச், இந்த மாதிரி பொய் செய்திகள், கலவரம் ஊட்டுவது, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அந்த ஹேட் ஸ்பீச் பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட அமைச்சர் பிரியங்க் கர்கே அவர்கள் அவரே வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஃபோட்டோவை போட்டு ஷேர் பண்ணி, பார்த்தீங்களா பாஜக லட்சணம் அப்படின்னு போட்டிருக்காரு. போட்டுட்டு எல்லாரும் போட்டு கிழிச்ச உடனே இன்அட்வர்டன்ட் ஓவர்சைட், ஏதோ தவறாக நிகழ்ந்து விட்ட, பார்த்தீங்களா இப்போவே எனக்கு ஒரு இன்வெர்டடாக வேற நோ வருது, தவறாக நிகழ்ந்து விட்ட ஒரு சிறு எரர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காருங்க. இதே வேற யாராவது பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? இந்த ஹேட் ஸ்பீச் பில்லு பாஸ் ஆகுதா இல்லையா அது வேற விஷயம், அது சட்டமாக வருகின்றதா இல்லையான்றத விட வேற விஷயம். சும்மா விட்டுருப்பாங்களா அவங்க? அப்போது இவங்க மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட், இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய சுற்றுதுங்க. பட் அது மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ப்ரீ பங்கிங் அண்ட் டீபங்கிங் அப்படின்றாங்க. ப்ரீ பங்கிங் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கும் போதே அதை வந்து இது பண்ணுறது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுறது. டீபங்கிங் அப்படின்றது வந்து அதை ஒரு இன்ஃபர்மேஷன் மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் சுத்த ஆரம்பித்த பிறகு அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறது அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து பொய் செய்திகள் பரப்புகிறாங்க, ஃபேக் நியூஸு, ஸ்கேண்டலஸ் ரிமார்க்ஸு அப்படின்னு சொன்னால் அதை டீல் பண்ணுறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குங்க. அதை ஒன்றா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போங்க. ஆனால் அதுக்காக வந்து பாண்டி நாட்டில் யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷனை இது பண்ணாருன்னா அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதுக்காக பேசவே கூடாது, நாங்கள் எக்ஸ் தளத்தையே பேன் பண்ணுவோம் அப்படின்னா இதுலேயும் 2 கருத்து இருக்குது விக்ரம்.
இப்போது நான் வந்து ஒரு நிலம் வச்சுருக்கேன், இங்கே யார் ஒன்றா வந்து எது ஒன்றா பேசலாம், எனக்கு அதில் பொறுப்பு கிடையாது அப்படின்னா, இப்போ உன் வீட்டில் நான் என் நிலத்தில் உட்காந்தீங்கன்னு விக்ரம் ஒழிக, விக்ரம் ஒரு டேஷ் 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 அப்படின்னு பேசினான்னா அவன் பேசிட்டு எங்கேயோ போயிடுவான், இல்லை வந்து ஒரு துண்டை போட்டு மூஞ்ச மறைச்சின்னுக்கிறான். அப்போ நீ என்ன பண்ணுவேன், நிலத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு என்ன தானே வந்து கேட்பேன், எனக்கு தெரியாது. ஏய் உன் இடத்துல தானே வந்து கத்தின்னுக்கிறான், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற நீ, ஒன்னா நான் அவன் பேசுறதை நிறுத்திடுறப்பா, இப்படி சொன்னால் நீ சும்மா இருப்பியா, என்ன தானே கோர்ட்டுக்கு இழுப்ப. ஆனால் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா அந்த சைட் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, சைட்டு தாங்க இருந்து எவன் ஒன்றா என்ன ஒன்றா வந்து பேசுவாங்க, அது கருத்து சுதந்திரங்க, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி எவ்வளவோ பொய் செய்திகள் வந்து பரப்பப்படுகின்றன. அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னதான் சொல்யூஷன்? ஸோ ஒரு விதத்தில் யூரோப்பியன் யூனியன் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்கிறது, அந்த போர்வையில் இவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக அது இமிக்ரன்ஸ்ன வார்த்தையே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லீகல் ஏலியன்ஸ், சட்டவிரோத குடியேறிகள். அவங்களெல்லாம் ஏங்க விட்றீங்கன்னு கேட்குறாரு. ஏங்க சட்டவிரோதமாக ஒருத்தன் வரான், அப்போ அவனை ஏன் உள்ளே விட்றேன்னு கேட்குறது சட்டப்படி தானே கேட்குறாரு. இதுக்கெல்லாம் நான் உன்னை தூக்கி உள்ளே போடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போது இதை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகின்றார்கள். அதனால தான் இன்றைக்கி அவங்களுடைய ஸ்டாண்டுக்கு ஆதரவு இல்லை யூரோப்பியன் யூனியன்லேயே. அடுத்தது அங்கேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள், இப்போ வந்து அந்த 90 பில்லியன் கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா உக்ரைனுக்கு, முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த ரஷ்யாவோட ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட்டை அதை கொலாட்ரலாக வச்சுக்கின்னு கடன் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெல்ஜியம், இட்டலி, ஹங்கேரி இவங்கெல்லாம் பின்வாங்கின உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாண்டு விற்க போகிறோம், மார்க்கெட்டில் அந்த பாண்டு விற்று, தட் இஸ் சப்போர்ட்டட் பை EU பட்ஜெட்டு. எப்போ அந்த பணத்தை கொடுப்பாங்கன்னா, நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, ரஷ்யா வந்து இவங்க மேலே இவ்வளோ சண்டை போட்டாங்க, பாவம் அவங்க நாடு நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 900 பில்லியன் யூரோ கொடுப்பாங்க, அதுலேருந்து திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு ரஷ்யாவாக கொடுப்பாங்க. இப்போது ஹங்கேரி, மால்டா, ஸ்லோவாக்கியா, இவங்களாம், பெல்ஜியம் இவங்களாம் சொல்லிட்டாங்க, இந்த கடனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்கள் ஒன்றா கொடுத்துக்காங்க, நாங்கள் எங்கள் ஊரில் டேக்ஸை போட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணலை. அது ஒரு காம்ப்ரமைஸ்னு வச்சுக்காங்க. ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணுறதாவது அந்த ஆர்டிகல் 122 அதை வச்சு ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த மினிமம் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அது இருந்தால் போதும், கன்சென்சஸ் வேணாம். பட் இந்த மாதிரி லோன் கொடுக்கறது அப்படின்றது கன்சென்சஸில் வரும். அப்போ ஹங்கேரி யாராவது ஒருத்தர் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு காம்ப்ரமைஸாக என்ன பண்ணிட்டாங்க, ரைட்டு நாங்கள் இதை பிளாக் பண்ணலை, அட் த சேம் டைம் என்கிட்ட காசு கேட்காத, என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இதை எதிர்த்து யாராவது பேசினீங்க அப்படின்னு சொன்னால், உர்சுலா வேண்டர்லேன் ஊழல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் உடனே அவனத்துக்கு உள்ளே போடு. அந்த ஃபைசர் வேக்சின் வாங்கினதில் தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் எதுவுமே இல்லைன்ட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதையே நீ நிறுத்து அப்படின்லாம் சொல்லி இப்படிலாம் ஒரு கூத்து ஓடிட்டு இருக்குதுங்க. ஸோ அவங்க அதான் கேட்குறாங்க, ஏங்க எலெக்டட் லீடர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் என்னடானா யாருமே சம்மந்தம் இல்லாமல் எவனோ காசு அடிச்சுட்டு போகிறதுக்கு, எவனுக்கோ தூக்கி காசு கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கே டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் தனி கொடுத்தன போக போகிறோம். எப்படி போவீங்க? அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே வந்து நீங்கள் ரஷ்யா எங்களுடைய த்ரெட்டு அப்படின்லாம் பேசினுக்கிறீங்க. அண்ட் 26, 27 அந்த 2 வருஷங்களுக்கு இந்த 90 பில்லியன் எதுக்குன்னா 26, 27 சண்டை போடுறதுக்கு தான். எதுக்குடா சண்டை போடணும் உக்ரைன் அப்படின்னா, சண்டையை நிறுத்துறதுக்கு. சண்டையை நிறுத்துறதுக்கு சண்டை போடணுமா? இது ஏதோ 2.0 மாடல் மாதிரி இல்லை உங்களுக்கு? அதாவது இந்த கடனை எல்லாம் கழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கடன் வாங்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த ஸ்கீம். இதெல்லாம் எதிர்த்து பேசினீங்கன்னு சொன்னால் உடனே அவங்களை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. அப்புறம் அது தப்புன்னு சொல்லாமல் வேறு என்ன பண்ணுறது? இதுதான் அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க, நத்திங் டூயிங், அவளை வர முடியாது. இவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து அதை மெர்சு சொல்கிறாரு, ஜெர்மன் சான்சலர், இந்த அமெரிக்காவுடைய இதெல்லாம் போய்விட்டது, இனிமேல் நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க இந்த சில கிறுக்குங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா வேணாம், ரஷ்யா வேணாம், நாங்களாம் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட தாதா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்க போகிறாங்க. 26 யூனியன் உடைய போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்க போகின்றது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, சுகாய் 57 அதுவும் அப்புறமேடி F-35 இதோட கம்பேரிசன் சொல்லியிருந்தீங்க. சுகாய் 57 எவ்வளோ பெரிய ஒரு வெப்பன்னு சொல்லியிருந்தீங்க, அதேமாதிரி சேட்டான் நிறைய சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ அமெரிக்கனில் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்குறாரு, அதை பார்த்து தான் எல்லாமே சொன்னீங்களா என்ன? இல்லைங்க, நானும் பார்த்தேன். அதில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருந்தார். முக்கியமாக நம்ம அந்த ஸ்டெல்த் அப்படின்னு அதை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இனிமேல் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது வருகின்ற காலகட்டங்களில் அப்படின்னு. பட் நம்மளுடைய சோர்சஸ்லாம் வந்து ரஷ்யன் அத்தன்டிக் சோர்சஸ்.
we don't depend upon American sources and mostly we don't trust them also. பட் அதில் அவர் ஒன்று சொல்லியிருந்தார், இதே நாம் அந்த Su-57 மாதிரி பண்ணியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு ட்ரம்ப் ஊதியிருக்க மாட்டோமா, அவங்க பண்ணிட்டு நம்ம அன்றைக்கே சொன்னோம் இல்லையா, இந்த ரஷ்யன்ஸ் வந்து பிஜேபி மாதிரி செய்கிறத சொல்லியவே மாட்டாங்க அப்படின்னு. அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு, அவங்க ட்ரம்பட் ஊதுவாங்க அப்படின்னு. அண்டு இன்னொன்று சொல்கிறார் அவர், அந்த F-35 வந்து ராப்டரா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பெங்குவின்றார் அவர். மகாராஷ்டிராவில் போயிட்டு பெங்குவின்னு சொல்லிடாதீங்க, கொதிச்சு எழுந்துருவாங்க. ஆமாம், அங்கே வேற ஒருத்தரை பெங்குவின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொன்னதுக்காக கேஸ் போட்டதெல்லாம் வேற நடந்திருக்கு. அதனால நாங்கள் வந்து இது அமெரிக்க ரஷ்ய பெங்குவின் மட்டும்தான் சொல்கிறோம், இந்த டிஸ்க்ளைமரோட போட்டுருங்க நீங்கள். நிஜமாவே அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் பைலட் வேறு, அந்த ஃபைட்டர் ஜெட் அந்த பைலட்ஸ் அவங்களுடைய மேகசினில் தான் அவர் எழுதியிருக்காரு. அதை நான் பார்த்தேன், சப்சிக்வெண்ட்டாக தான், வீடியோவுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தோம் நம்ம. உண்மைன்றது யாராலையும் மறைக்க முடியாது விக்ரம், அது என்றைக்கு இருந்தாலும் வெளில வந்து தான் தீரும். பெரிமேசன் சொல்லுவார், the truth has a nasty habit of raising its ugly head at the most inopportune moment அப்படின்வார். உண்மையை வந்து நீ கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் எதையோ இது இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் முழுகஷ்டம்னு நினச்சிட்டாலும் உனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமான நேரத்தில் அது எழுந்து வந்து தலையை நீட்டும் கடல்லேருந்து அப்படின்வார். ஸோ எத்தனை நாளைக்கு நீங்கள் இதை மறைச்சி வச்சுருக்க முடியும்? அண்ட் இப்போ வந்து நியூ சீரீஸ் ஆஃப் என்ஜின் வேறு அதில் இது பண்ணியிருக்காங்க Su-57. அண்டு இப்போது ட்ரம்ப்பு புட்டின் இந்தியா வந்துட்டு போனார் இல்லையா, அப்போவே பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஹேஸ் டேக்கன் அ போல்ட் டிசிஷன். எதுக்குங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட விற்கிறது, அப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஒன்று செய்யலாம். இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சரிங், ஜாயிண்ட் மேனுஃபேக்சரிங் பிரம்மோஸ் மாதிரி ஆரம்பிச்சிருவோம். அங்கே வந்து மக்கள் தொகை கம்மிமா, இங்கே நம்ம லேபர் சீப் அப்படின்றது சொல்ல முடியாது கம்பேரபிளி, ஏன்னா ரூபிள் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இங்கே லேபர் அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. அடுத்தது வந்து டேலண்டட் இன்ஜினியரிங் பூல் இருக்குது. ஸோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், 2 பேருமா சேர்ந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனில் இறங்கி நம்ம உலகமெல்லாம் விற்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அந்த டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் Sukhoi 57 வில் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்க்ளூடிங் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் நம்மளே ஜெட் என்ஜின் இப்போ அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்னும் பெரிய அளவில். இதனுடைய ஸ்பின் ஆஃப் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, பேசஞ்சர் ஜெட்டும் தயாரிக்கிறதுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நம்மளே பண்ணிட்டு போவோமே, எதுக்கு வந்து போயிங் ஏர்பஸ்ன்னு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். சைனா பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாத இன்னும் குவாலிட்டியாக நல்லா பண்ண முடியும், சீப்பாக பண்ண முடியும். ஏங்க அங்கே ஸ்பேஸ் எக்ஸையோ இல்லை அவங்களையோ நம்பாமல் இங்கே கொண்டாந்து சேட்டலைட்டில் லான்ச் பண்ணிட்டு போகிறாங்க ஃபியூ டேஸ் பிஃபோர். அது வந்து அங்கே $62 மில்லியன் கேட்டாங்களா, நம்ம $54 மில்லியன் இது பண்ணியிருக்கோம். ஸோ $8 மில்லியன் அவங்களுக்கு சேவ் ஆகுது இல்லை. அண்டு ரிலையபிலிட்டி, சக்ஸஸ்ஃபுல் லான்ச் அது. அதனால் இதுதான் அவங்களுக்கு வயிறு எரியுது. எல்லாத்துலேயும் இவங்க போட்டிக்கு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ஃபியட் வச்சுருக்க பண்ணையார் வந்து புதுசாக மஹிந்திரா எஸ்யூவி வச்சுருக்கவனை பார்த்து, நாங்கள்லாம் வந்து அந்த காலத்திலேயே அம்பாசிடர் வாங்கினோங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காங்க. பட் இதில் வருத்தப்படுகின்ற ஒரே ஒரு ஆள் யாராக இருக்குன்னா எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் புலம்பிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, ஓகே சார். சார் கடைசி ஒரு கொஸ்டின் சார், அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் என்ன சார் ஆச்சு? அந்த உக்ரைனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் உள்ள அந்த பீஸ் டாக்கு அதுவா, இப்போ மறுபடியும் மீட் பண்ண போகிறாங்களாம் ஜெலன்ஸ்கியை. அந்த 28 பாயிண்ட்லேருந்து குறைச்சி 20 பாயிண்ட்டாக சுருக்கி இருக்காங்க. கிறிஸ்மஸ்ன்னாங்க, நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யன் கிறிஸ்மஸா இல்லை வந்து உக்ரைன் கிறிஸ்மஸா அப்படின்னு. ஏன்னா ரஷ்யாவில் கிறிஸ்மஸ்ன்றது தள்ளி வருமா. நம்ம பாலா வருவார், அவர்கிட்ட கேளுங்க, அவர் விளக்கமாக சொல்லுவார் ரஷ்யாவிலேருந்து. வேறு வழி இல்லை ஜெலன்ஸ்கிக்கு, ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த யூரோப்பியன் யூனியனே வந்து ஒன்று கொடுத்தனமா உடஞ்சிரும் போல இருக்குது, அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை, அது சாட்சிக்காரங்காலில் விழுந்தோட சண்டைக்காரங்காலையே விழுந்துடும். அண்ணன் ட்ரம்ப் காலில் விழுந்துட்டு, அண்ணே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே, இந்த ஊழல்கள் எதுவும் நோண்டாதீங்கண்ணே, வேணா உங்களுக்கும் ஒரு கட்டிங் கொடுத்துட்றேன்னே, என்னை மட்டும் பத்திரமா விட்டுருங்கண்ணே, நான் எங்கேயாவது செட்டில் ஆகிடுறேன்னே அப்படின்னா, ஆகிட்டு அப்போ போய் கழுத்து போடு அப்படின்வார். இதில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஏங்க இவ்வளோலாம் டெக்னாலஜி, அந்த நம்ம Su-57 பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுக்கு ஏன் இவ்வளோ நாளாக சண்டை போட்டுன்னுக்கிறாங்க, அடித்து தூக்கி எடுக்கக்கூடாதா அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் விக்ரம், ரஷ்யா வந்து உக்ரைனை முழுசாக எடுத்துக்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது.
ஏன்னா உக்ரைனை முழுசாக எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போது அந்த ஒரு பார்கெனிங் பவர்ன்றது போயிடும். உக்ரைன் ஏதோ கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் தான் ரைட்டு சண்டை போட மாட்டோம் சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனே இல்லைன்னா ஆல்ரெடி போலந்து அதெல்லாம் வந்து நேட்டோவில் இருக்குது, யூரோப்பியன் யூனியன்லும் இருக்குது. அப்போ நாங்கள் நேட்டோ தானே, நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்து நிறுத்தினா அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோடையா சண்டைக்கு போய் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது இல்லையா? பட் உக்ரைன் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அட்வான்ஸ். ஏன்னா சோவியத் ரஷ்யாவில் இருக்கும்போது அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பேஸாக அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுது. போலந்தெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது பாதி உயிரோடு இருக்கணும். குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற வரைக்கும் தான் தெளிய வச்சு தான் அடிக்க முடியும். ஒரு ஏடியா போட்டு தள்ளிட்டிங்கன்னா மயக்கம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி. அடுத்தது இது பாருங்க, எங்களுக்கு வந்து உக்ரைனை நாசப்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய ஐடியா கிடையாது. இந்த டான்பாஸ் ரீஜியன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ட்ரம்ப் சொல்கிறாருல இருக்கிறதையும் காலி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரேடியாக வந்து நாசம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ரஷ்யன்ஸ் அங்கே வந்து உக்காந்தாங்கன்னா, ரஷ்யன்ஸ் இந்த சென்ஸ் இப்போ இருக்கிற ரஷ்யாவிலேருந்து கிடையாது. அவங்க சொல்கிறாங்க ஈஸ்டர்ன் உக்ரைனில் இருக்கவங்கலாம் வந்து ரஷ்யன் ஆரிஜின், தே ஆர் பியூர்லி ரஷ்யன். உக்ரைன் லாங்குவேஜுக்கும் ரஷ்யன் லாங்குவேஜுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு புரியும், இவங்களுக்கு புரியும். என்ன அந்த ஒரு நாகர்கோயில் தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி சொல்லப்போனால் நாரோயில் தமிழ்வாங்க. நாகர்கோயில் வந்து நாரோயில் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தானே தவிர பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இவங்கள அது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணது. அப்போது இவங்க சுத்தமாக நாசம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டான்பாஸ் ரீஜியனில். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் அவங்க வந்து ஒரு கிட் க்ளவுஸோடு அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இது புரியாமல் இதுங்க கியாமியான்னு கத்தி கிடக்குதுங்க யூரோப்பியன் யூனியனில். அவர் அதை நாசம் பண்ணணும்னு நினச்சானா ஒரு நாள் போதும், அதுவே அதிகம். அதெல்லாம் வேணாம், நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அட்வான்ஸ் பண்ணிவிடுவோம். தே வாண்ட் டு கேப்சர் அண்ட் ஸ்வாலோ த ஹோல் டெரிட்டரி ஆஃப் டான்பாஸ். அது ட்ரம்ப் கொடுத்துருவார். இதுதான் அநேகமாக ஜனவரிக்குள்ளே தை பிறந்தால் வழி பிறக்கும் விக்ரம். ஆமாம், அது வந்து பொங்கலுக்கு மாற்றி வச்சிட்டாங்க, நம்ம சொல்லிக்கலாம். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் லேபாரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.